மாசி மாமா மற்றும் பூங்கொத்திகள். ஒரு அழகான கிராமத்தில் மாசி மாமா என்ற ஒரு நல்ல மனிதன் வாழ்ந்தான். அவன் மிகவும் அன்பான மற்றும் உதவிக்காரன். கிராமத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் அவனை மிகவும் விரும்பினார்கள், ஏனெனில் அவன் எப்போதும் சிரிக்கவும் விளையாடவும் கதைகள் சொல்லவும் தயாராக இருந்தான். மாலை நேரம். ஒரு மாலை மாசி மாமா குழந்தைகளை அழைத்து, இன்று நாம் ஒரு சிறிய பயணம் போகிறோம் என்றான். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தார்கள். நாம் பூங்கொத்திகள் சேகரிக்கப் போகிறோம். ஆனால் நீங்கள் என்னுடைய சொந்த கற்பனை பூங்கொத்திகளை தேட வேண்டும் என்றான் மாசி மாமா. கண்டுபிடிப்பு. மாசி மாமா மற்றும் குழந்தைகள் காட்டில் சென்றனர். அவர்கள் அங்கு நிறைய வண்ணமயமான பூங்கொத்திகள் காணலாம். மாசி மாமா குழந்தைகளை ஊக்குவித்தான், இந்த பூங்கொத்திகளை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கிறீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் கற்பனை மற்றும் திறமைகளை பயன்படுத்த வேண்டும். கற்பனை. குழந்தைகள் பூங்கொத்திகளை தேடிச் சென்றனர். ஒருவன் ஒரு சிவப்பு பூங்கொத்தியை கண்டான். இது என் காதலியின் பூ என்று அவன் கூறினான். மற்றொருவர் ஒரு நீல பூங்கொத்தியை கண்டான். இது விண்மீன்களின் நிறம் என்று அவன் கூறினான். மாசி மாமா, நீங்கள் உங்கள் கற்பனையை பயன்படுத்தி உங்கள் சொந்த கதைகளை உருவாக்குங்கள் என்றான். மகிழ்ச்சி. குழந்தைகள் சிரிக்கவும் கற்பனை செய்யவும் ஆரம்பித்தனர். அவர்கள் பூங்கொத்திகளைக் கொண்டு, இந்த பூங்கொத்திகள் ஒரு மந்திரத்தை கொண்டு வருகிறதா என்று கேட்டனர். ஆம், அவை என்றான் மாசி மாமா. நீங்கள் உங்கள் கற்பனையை நம்பினால் நீங்கள் எதையும் சாதிக்கலாம். பூங்கொத்திகள் திரும்பும். மாலை நேரம் வந்தது. மாசி மாமா மற்றும் குழந்தைகள் திரும்பும் போதெல்லாம் அவர்கள் பூங்கொத்திகளை சேகரித்தனர். இந்த பூங்கொத்திகள் எவ்வளவு அழகானவை என்று குழந்தைகள் கூகுருத்தினர். மாசி மாமா, நீங்கள் இன்று கற்றுக்கொண்டதை மறக்காதீர்கள். உங்கள் கற்பனை மற்றும் உறுதி மூலம் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்றான். வாழ்க்கை பாடம். கிராமத்தில் திரும்பிய பிறகு மாசி மாமா குழந்தைகளைப் பார்த்து, எப்போது நீங்கள் உங்களின் கனவுகளை அடைய வேண்டும் என்பதை நினைவில் வைக்கவும். உங்கள் கற்பனையை பயன்படுத்துங்கள் என்றான். குழந்தைகள் மாசி மாமாவின் வார்த்தைகளை கவனமாக கேட்டனர். அவர்கள் அனைவரும் உறுதி கொண்டனர், நாம் எதையும் சாதிக்கலாம். சிறிய முடிவு. இந்த கதையின் மூலம் குழந்தைகள் கற்பனை, உறுதி மற்றும் மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை கற்றனர். மாசி மாமா அவர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறந்த உதாரணமாக இருந்தான். நாம் எப்போதும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்கள் கனவுகளை அடைய உங்கள் கற்பனை மற்றும் முயற்சியை பயன்படுத்துங்கள்.